ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா KMS உடைய நியூ ப்ராடக்டான ஆபெக்ஸ் பிடி தான். இந்த ப்ரீ போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ரைட்டுக்கு உண்டான போர்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பியோர் ஒரு பிராண்டட் ஆம்ப்ளிஃபயரோட சர்க்கியூட் தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்போனன்ட்ஸோட பிளேஸ்மெண்ட் இதில் நல்லா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே பிலிப்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஸோ கெப்பாசிட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் கெப்பாசிட்டர் தான் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குவாலிட்டி வைஸ் நல்லா குட்டாக தான் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதில் நமக்கு அவங்க கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்லி போர்டு மட்டும் தான் கொடுத்தாங்க. ஸோ இதோட போர்டோட அவுட்புட் எப்படி இருக்குது, கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வீடியோ வரும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. ஸோ இதில் அவங்க ப்ரீ ரெக்கமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா வால்யூம்க்கு 100K கொடுத்துருக்காங்க, பேஸ்க்கு ஒரு 10K கொடுத்துருக்காங்க, மிட்டுக்கு 10K யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ட்ரிபிளுக்கு 10K யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வால்யூம்க்கு 100K ஏன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் டேரெக்டாக ஆம்பில் பிளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. இல்லை நான் இண்டிவிஜுவலாக நான் போர்டு உள்ள பிளேஸ் பண்ணிட்டு நான் வெளியே எடுத்தேன்னா நீங்கள் இந்த 2 இடத்த நீங்கள் லூப் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த போர்டு கண்ட்ரோல் வெளியே எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கான டெஸ்டிங் வீடியோ உங்களுக்கு வீடியோட எண்டில் உங்களுக்கு நான் ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொன்ன போர்டை டெஸ்டிங் ஆம்பில் நம்ம ஃபிட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதோட ஆடியோ ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இதில் நான் ஆம்பில் யூஸ் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் 4191 தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது ரொம்ப ஒரு ஓல்டு ஐசி, நம்ம நண்பர் ஒருத்தர் நம்ம வாங்கினது. ஸோ ப்ரீவியஸாக அவருடைய ஆம்பிளிஃபயரில் போட்டிருந்தது, நம்ம அவர்கிட்ட வாங்கினது. ஸோ அந்த ஒரிஜினல் எஸ்டியில் நான் போட்டு இப்போ செக் பண்ணிட்டு இருக்கேன். நீங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பாட்டு ப்ளே பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் இவங்க சொன்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா 10K ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10Kக்கு பதிலாக 47Kவோ இல்லை 100Kவோ போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் நல்லா கிடைக்கும். நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா 47K தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ட்ரிபிள் இன்னும் எனக்கு அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் 100K போட்டுக்கலாம். இல்லை எனக்கு பேஸ் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுதுன்னா நீங்கள் 100Kவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது உங்களோட டேஸ்ட் பொறுத்து தான் மாறும். நான் உங்களுக்கு இதில் மிட் ஏற்றி காட்டுறேன், நீங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அதில் பார்க்கலாம், நான் மிட்டை குறைக்க பார்த்தீங்கன்னா வாய்ஸ் உள்ளே போயிடுச்சு. அது எந்த ஒரு பேஸையும் ட்ரிபிளையும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ணல. நான் உங்களுக்கு இதிலே பேசிச்சு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா பேஸ் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா இந்த 47Kவை எடுத்துட்டு 100K போடும்போது பார்த்தீங்கன்னா பேஸ் ரிசல்ட் இன்னும் நல்லா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கெயின் பார்த்தீங்கன்னா இதில் கெயின் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கெயின் ரெடியூஸ் பண்ணால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு 0 ohms போட்டிருப்பாங்க, இங்கே ஒரு 0 ohms போட்டிருப்பாங்க. சாரி 0 ohms இல்லை, அது 100 ohm போட்டிருக்காங்க. அந்த 100 ohm எடுத்துட்டு நீங்கள் 1K யூஸ் பண்ணலாம், இல்லை 2K யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரீ ஆம்புக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் STK யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் கெயின் அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபெட் ஆம்போ இல்லை வேறு ஏதோ யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இதில் 100Kவை உங்களுக்கு ரீப்ளேஸ் பண்ணி நான் உங்களுக்கு பேஸ் எப்படி நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அந்த வேல்யூஸ்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 47K போட்டிருந்தது, இப்போ பார்த்தீங்கன்னா 100K போட்டாச்சு. ஸோ நான் உங்களுக்கு இப்போ பாட்டு ப்ளே பண்ணுறேன், உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நான் உங்களுக்கு பேஸை கம்மி பண்ணிட்டு ட்ரிபிள் மட்டும் நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போ மிட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக 0வாக தான் இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு இப்போ ட்ரிபிளை லோ பண்ணிட்டு நான் உங்களுக்கு பேஸ் மட்டும் வச்சு காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மிட் தான். ஸோ இப்போ நான் ட்ரிபிளும் நான் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஸோ பேஸும் எனக்கு வேணுன்ற அளவு வச்சுக்கிறேன்.
ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணிட்டு மிட் மட்டும் ஏற்றுறேன் பாருங்க. ஸோ நீங்கள் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஹெட்ஃபோன் இருந்தால் நீங்கள் போட்டு கேட்கலாம். மிட் ஏற்றின போது நமக்கு பேஸில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. வாய்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக உங்களுக்கு யூனிக்காக ஏறும். ஸோ அதுதான் இந்த பிடியோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிடி உங்களுக்கு வேணும்னா நம்மக்கிட்டையும் அவைலபிளாக இருக்குது, கேஎம்எஸ்லையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வேணும்னா நம்ம 2 பேர்கிட்ட யார்கிட்ட வேணால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த பிடியோட ஆல்ட்ரேஷன் வீடியோ அடுத்த வீடியோ வரும். ஸோ கமெண்ட்ஸில் இது மாதிரி கேட்டிருந்தீங்க சப் ஊஃபர் ஆல்டர் போட சொல்லி. ஸோ அதையும் இப்போ நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.